ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சிக்கன் பிரியாணியா? பாரா எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உள்ள இருக்க கிச்சன் வரைக்கும் அந்த அளவுக்கு வாசனை வந்ததோ. சிக்கன் பிரியாணியா பண்றீங்க ஜீவிமா? டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி வாசனை பயங்கரமா கமகமன்னு வருது. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. வாவ் சூப்பரா இருக்கு. நான் செஞ்சா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணியோட போடலாமா? தண்ணி இல்லாம தண்ணி எடுத்துட்டு போடுங்க. பா செம டேஸ்டா இருக்கு. அது என்னது தட்டல? சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக சிக்கன் 60. அப்ப இன்னைக்கு லஞ்ச் செய்ய வேணாவா? இங்க வந்துடலாமா சாப்பிட? அப்ப இன்னைக்கு லஞ்ச் செய்ய வேணாவா? இங்க வந்துடலாமா சாப்பிட? வந்துடலாமா? செம டேஸ்டா இருக்கும் போலயே. வாசனையும் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. யாரோட ஐடியா இதெல்லாம்? சரி இந்த பாத்திரங்கள்லாம் அழகா கியூட்டா இருக்கு. எங்க வாங்குனீங்க இதெல்லாம்? எங்க வாங்குனீங்க? திருவிழா கடையில வாங்குனீங்களோ? இதெல்லாம் அழகா ரொம்ப அழகா இருக்கே. இதெல்லாம் இதுல வைக்க கூடாது. ஓகே தெரியும்ல ஜீவிமா? என்ன ஆகும் இதெல்லாம் வச்சா? எரிஞ்சிடும். சரி செய்யுங்க. செஞ்சு முடிச்ச பிறகு சாப்பிடலாம். ஓகேவா? எல்லாரும் கூட மாட்டீங்களா? செஞ்சு முடிச்ச பிறகு கூப்பிடுறோம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. என்னது ஜீவி சொல்லு? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட வாங்க. வெரி குட். பாய் பாய். நாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சாப்பிடுங்க. ஓகே. ஹாய் ஹாய். இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்ச்லாம் செய்யல. கரெக்டா? அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய விருந்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இங்க பாருங்க. டடா பாருங்க தரேன். வாவ் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி, மணக்க மணக்க சிக்கன் 65, மணக்க மணக்க தயிர் வச்சு பச்சடி, தயிர் பச்சடி, அடுத்தது சுவையான கேசரி. சுவையான கேசரி. இது 4 பேர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? அதை எல்லாத்தோட ஹைலைட்டு இந்த வாழை இலை தான். வாழை இலையில தான் பரிமாறணும்னு குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ வாங்க சரியா சிக்கன் பிரியாணியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு. வாவ் செமையாக இருக்குதே. பொல 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 பொலன்னு இருக்கே. வாவ் பாருங்களேன். இங்கே அடி கூட பிடிக்கல. குழந்தைங்க செஞ்சது அப்படியே இருக்கு பாருங்க. அடி கூட பிடிக்கல பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அந்த மாதிரி இருக்கு. வாசனை செமையாக இருக்கானா. அதுக்கப்புறம் கட் பண்ணி வைங்க வைங்க பரிமாறுங்க. அடுத்தது சிக்கன் 65. அடுத்தது வெங்காய கூட்டு. வெங்காய கூட்டு. அடுத்தது வெங்காயம் தயிர் பச்சடி. கழுவி எடுத்துட்டு வா. இங்க கழுவி எடுத்துட்டு வா. தயிர் பச்சடி வரும். அதுக்கப்புறம் டேஸ்டான கேசரி இங்க வைக்கணும். ஓகே சரி விடுங்க. இப்போ இலெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பரிமாறிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? செமையாக இருக்கு. சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மை சத்தியமாக சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நாம கூட அப்படி செய்ய மாட்டோம். செமையாக இருக்கு. உப்பு புளிப்பு காரம் ஐயோ எல்லாமே செமையாக இருக்குது. கேசரி பார்க்கலாமா? கேசரி அல்டிமேட். சத்தியமாக சொல்கிறேன். நான் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அந்த அளவுக்கு இருக்குது. நான் சும்மா வீடியோக்காக சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். என்ன பண்ணுறது, என்னால் கொடுக்க முடியலையே உங்களுக்கு. ஆனால் பயங்கர டேஸ்ட் ஜீவிமா. தேங்க்யூ. மதுவா நீங்கள் சாப்பிட்டு பாருவா. சாப்பிடுங்க. மதுவும் ஜீவியும் சேர்ந்து கலக்கிட்டாங்க. வாவ் நல்லா இருக்குல்ல ஜீவி? நல்லா இருக்கு. எனக்கு 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 கொஞ்சம். இதில் இன்னொன்னா முந்திரி பருப்பும் போட்டிருக்காங்க இந்த பிரியாணியில். சூப்பர். ஓகே
நம்ம ஃபுல்லாக காலி பண்ணலாமா? காலி பண்ணியாச்சு. ஓகே பாய் பாய் சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.